வெல்கம் பேக் டு அவர் சேனல். முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு ஆயில் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்ச கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக உடைச்சிடணும். லைட்டாக போட்டு இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வத்திடுச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா பிரட்டி அந்த முட்டையில் மசாலா படுற வரைக்கும் நல்லா பிரட்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.